ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் டு ப்ளே மை டிஸ்க். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் வந்து இன்றைக்கி வந்து நான் என்னோடய ப்ளூரே கலெக்ஷன் வந்து ஒரு சில இது நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ஃபுல் எயிட். இது வந்து நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு டைம் நான் இதில் காமிக்கிறேன். குவிண்டன் டாரண்டினோட ஒன் ஆஃப் தி மூவி இது. ஸோ இதுவும் நம்ம கலெக்ஷனில் ஆட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாகுபலி பார்ட் 1. ஸோ பார்ட் 1 வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். பார்ட் 2மே பிடிக்கும். என்டையர் பாகுபலி சீரிஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ இதுவுமே நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன், அதான் இது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா துப்பாக்கி, இதையுமே வந்து நான் போன வீடியோவில் காமிச்சிருந்திருப்பேன். ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது, கலெக்ஷனில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நோ டைம் டு டை, ஜேம்ஸ் பாண்ட் மூவி. இது ஒரு டால்பி அட்மாஸ் வெர்ஷன் டிஸ்க் இது. ஸோ இதுவுமே வந்து ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறதுலாம் வந்து இங்கிலீஷ் படங்கள்லேயே வந்து கொஞ்சம் இப்போ நியூவாக கலெக்ட் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா ஃபால்கை. ஸோ ஃபால்கை வந்து இப்போ ஓடிடிலேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டால்பி அட்மோஸ் ஆடியோவோடு வர டிஸ்க் இது. இந்த படம் அதில் ஓடிடியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் நிறையா வந்து ஸ்கோப் இருக்குது. நல்ல ஒரு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஸ்கோப் வந்து இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து ஜோடி குமார் நடிச்சிருக்காங்க. எனக்கு இவங்க ரெண்டு பேரையுமே வந்து, அதாவது இவங்க ரயன் கோஸ்லிங், ஜோடி குமார், எம்எல்ஏ பிளான்ட் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் வந்து இந்த மூவி வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த மூவியுமே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் ஓடிடிலேயே. எனக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. ஃபன்னியாக இருக்கும், அதாவது காமெடியாக பார்க்கணும், சும்மா டைம் பாஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த படமும் என்னோடய கலெக்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேட் மேக்ஸ் ஃபியூரியோஸா. ஸோ இந்த படம் வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டிஸ்க் வெர்ஷனே வந்துருச்சு. பட் நான் வந்துட்டு மல்டி ஆடியோ வந்து இது ஒன்று இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஈவன் நான் வந்து மேட் மேக்ஸோட ஃபஸ்ட் பார்ட்டோட வெர்ஷனுமே நான் வந்து ரெண்டு டிஸ்க் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும், இன்னொன்று மல்டி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி மல்டி இருக்குது, அதே மாதிரி ஒரிஜினல் டிடிஎஸ் ஆடியோ இருக்கிறது, இல்லை ஒரு அட்மாஸ் வெர்ஷன் வந்து அடுத்து நான் இன்னும் கலெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மல்டி வெர்ஷன், இதுவும் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆஃப் டுமாரோ. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டாம் க்ரூஸோட படம் தான். ஸ்கீஃபை மூவின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு பியூர் ஸ்கீஃபை சொல்லலாம். இதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு எமோஷ்னல் சீன்ஸும் இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து பியூர் ஸ்கீஃபைன்னு சொல்லலாம். நல்லாயிருக்கும். ஒரு ஏலியன் பேஸ்டு ஸ்டோரி மாதிரி அந்த மாதிரி வரும். கிட்டத்தட்ட நீங்கள் மாநாடு பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதை பேஸ் பண்ணி கூட மாநாடு எடுத்துருக்கலாம். ஹூ நோஸ், இதுவே வந்து நிறையா படத்தோட ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம், தெரியாது. பட் கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் வரும்னு வச்சுக்கோங்க. பட் ஏலியன் இன்வால்வ்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் இந்த படமே வந்துட்டு. நல்ல ஒரு ஆக்ஷன், நல்ல ஒரு வீடியோ எல்லாமே, அதாவது பிக்சரை நம்ம எப்படி கிராண்டாக இருக்கிறது, அந்த சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் ஆடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஸ்கீஃபை மூவிலாம் சொல்லவே வேணாம். ஏலியன் வர்றது, அப்புறம் வந்து கன் ஷூட்டிங், அது இதுன்னு பயங்கரமாக போகிற படம் வந்து சொல்லவே வேணாம். ஆடியோ வந்து கன்ஃபார்மாக வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து இதுவும் வாங்கியிருக்கேன். இந்த படம் வந்து ஆக்சுவலி எனக்கு பிடிச்சது. நான் இதுவுமே நான் ஓடிடியில் பார்த்துட்டேன், ஆஸ் ஐ செட். இருந்தாலும் நான் இதை என் கலெக்ஷனில் ஆட் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அனிமேஷன் படம். இது வந்து சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ். ஸோ சீக்ரெட் லைஃப் ஆஃப் பெட்ஸ் வந்து எனக்கு வந்து ஃபேவரட். அந்த படம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி இந்த பன்னிக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ பார்க்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ஆனால் வந்து செம்ம வில்லன்னிசம் பண்ணிகிட்டு இருக்குங்க அண்டர் கிரவுண்டில். ஸோ இந்த படம் வந்து எனக்கு பிடிக்கும். வீட்டில் வந்து இப்போ கிட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த படமும் நான் என்னோடய கலெக்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஸ்டூவர்ட் லிட்டில் 2. ஸ்டூவர்ட் லிட்டில் வந்து தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. 90s கிட்டாக இருந்தீங்க, இல்லை ஏர்லி 2Kவாக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டூவர்ட் லிட்டில் தெரிஞ்சிருக்கும். ஸ்டூவர்ட் லிட்டில் வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி தான். லைக் இந்த மாதிரி ஒரு எலி, அந்த குட்டி எலி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து ஃபேண்டசியாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு காரு, அதுக்குன்னு ஒரு பிளேன் அதுவே வந்து பில்ட் பண்ணும். ஒரு போட் ரேஸ் வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா போட் ரேஸ் போகும். இந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது கூட இன்னொரு ஒரு குருவி வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான். ஸ்டூவர்ட் லிட்டில் வந்து இந்த ஸ்டூவர்ட் லிட்டில், அப்புறம் கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேபிஸ் டே அவுட்டு,
அப்புறம் வந்து இன்னும் ஒரு சில படங்கள்லாம் இருக்குது. எனக்கு பேர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. இன்னும் ஒரு சில படங்கள் இருக்குது, அதெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து ஃபீல் குட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணி சிரிக்கிற மாதிரி படங்களாக இருக்கும். ஸோ இதுவுமே வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக நான் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹல்க் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படங்களில், அதாவது நான் ரொம்ப சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண படங்களில் ஹல்க்கும் ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 50mm ஃபிலிம் வெர்ஷன் தான் வந்து நான் பார்த்தேன். ஸோ அப்போவே வந்து இந்த படம் வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஒரு மார்வல் மூவினா வந்து ஹல்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்பைடர் மேனாக இருக்கலாம். ஸோ அதனால் ஹல்க் வந்து எனக்கு இந்த வேர்ஷன் ஆஃப் ஹல்க் வந்து இதுதான் வந்து ரியல் ஹல்க்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ மார்வலில் வர ஹல்கெல்லாம் வந்து ரொம்ப டம்மி ஆக்கிட்டாங்க. ஹல்கோட கேரக்டரே வந்து வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. ரொம்ப சாஃப்டாக ஏதோ அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட் நர்டு மாதிரி வந்து ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஹல்க்குனாலே வந்து ரூத்லெஸ் தான். அடித்து துவம்சம் பண்ணுறது தான் ஹல்கோட வேலை. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த பாட்டில் வந்து நல்லாவே இருக்கும். அவனோட ஹல்கோட ஒரிஜின் ஸ்டோரியை வந்து இதில் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்து ஹல்க் வந்து அந்த காமாவால் வந்து அஃபெக்ட் ஆகுறாரு, எப்படி வந்து அவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாரு, என்னென்ன பிரச்சனைலாம் வருது, அதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் இதை எப்படி இது பண்ணுறாங்க, ஹல்க் வந்து எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தனமான ஆளுன்றதை வந்து உண்மையாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து இந்த படம் தான். ஸோ அவனை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது, கட்டுக்கடங்காமல் வந்து எல்லாரையும் அடித்து துவம்சம் பண்ணுவான் அப்படின்றதுலாம் வந்து இந்த படம் தான். ஒரு டெசர்ட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும், அது வந்து பயங்கர ஃபேமஸ். இப்போ இல்லை, நான் வந்து அந்த டைமில் படம் வந்த டைம்லேயே வந்து எல்லோரும் எங்கள் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லலாம் வந்து பசங்க கான்வர்சேஷன் பண்ணிக்கிறதே வந்து இந்த மாதிரி இந்த படத்தை பற்றியெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஹல்க் இப்படி அடிப்பான் அப்படி அடிப்பான்னு சொல்லிட்டு அப்படி தான் வந்து பசங்களாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இதெல்லாம் வந்து ஒரு கிரேஸாக இருந்துச்சு. அண்டு மார்வல் வந்து ரொம்ப ட்ரூ டு தேர் த கோரில் வந்து ஸ்டிக்காக இருந்த டைம் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படம். ஸோ அதனால் இதையுமே வந்து என்னோடய கலெக்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஹல்கோட செகண்ட் பார்ட் இது த இன்க்ரெடிபிள் ஹல்க்குன்றது, இதுவுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அபாமினேஷன் ஹல்க்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். ஐ மீன் 2 வெர்ஷன் ஆஃப் ஹல்க் இருப்பாங்க, 2 பேத்துக்கும் நடக்கிற. அதாவது இப்போ தான் வந்து காட்ஜில்லா கிங்காங்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து அது அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து அவ்வளோ ஓல்டு டைம்ஸ்லேயே வந்து சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. பயங்கர சூப்பராக இருக்கும். ஹல்கோட அந்த கோவம் வெறியெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, படம் முழுக்க வந்து டிஸ்ட்ரக்ஷன் தான். அதாவது அடித்து நொறுக்கிறது தான் வந்து படம் முழுக்கவே இருக்கும். எப்படி வந்து அதுலேயே வந்து ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர்ஸுமே வச்சுருப்பாங்க. ஹல்கோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் வந்து என்ன மாதிரி ஒரு எமோஷ்னல் ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஹல்கை வந்து ஒரு பாம் எல்லாம் போட்டு இது பண்ணுறதுலேருந்து அவங்க எப்படி ஹல்கை வந்து சேவ் பண்ண நினைக்கிறாங்க, ஹல்க்குன்றதை விட ஹல்க்குக்கு பின்னாடி இருக்கிற ப்ரூஸ் பேனரை வந்து எப்படி வந்து அவங்க வந்து காப்பாற்ற நினைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில இது வரும். அதே மாதிரி இந்த அபாமினேஷன் ஹல்க் வந்து அவனை எப்படி வந்து ஹல்க் வந்து இது பண்ணார், இவ்வளோ ஓவர் பவர்டாக ஒரு ஹல்க் வந்து ஆப்போசிட்டில் வந்து நிற்கும் போது நம்ம இன்க்ரெடிபிள் ஹல்க் வந்து எப்படி வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஸ்டோரி போகும். நல்லாயிருக்கும் இந்த படமே வந்து ரொம்ப. அதாவது ஹல்க் சீரீஸில் பார்த்திங்கன்னா என்னோட பெஸ்ட்டுன்னு சொன்னால் வந்து இது 2 தான் சொல்லுவேன். அதுக்கடுத்து தாரில் கூட ஹல்க் வருவா, அப்படியே அதெல்லாம் வந்து அவ்வளோ இதுவாக இருக்காது. பட் இந்த 2 பார்ட்டை பார்த்துட்டா வந்து ஹல்கோட பெர்செப்ஷனே வந்து எல்லாருக்கும் மாறிடும். இப்போ இருக்கிற ஹல்கை வந்து யாருக்குமே பிடிக்காமல் போயிடும். அந்தளவுக்கு சூப்பராக வந்து இந்த 2 பார்ட்டையும் வந்து எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கலெக்ஷனில் இருக்க வேண்டிய படங்கள். நீங்கள் இந்த 2 படம் பார்க்காம இருந்தீங்க, ஒரு மார்வல் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 படத்தை வந்து ரீவிசிட் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லைனாலும் இந்த 2 படத்தை வந்து ஆன்லைன்லலாம் இருக்குது, நீங்கள் இப்போ ஓடிடிலையும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா டவுன்லோட் பண்ணி கூட பாருங்கள். கண்டிப்பாக வந்து பயங்கர ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்ல சவுண்ட் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு பாருங்கள். இப்போ இருக்கிற மூவிஸ் எல்லாம் விட இது வந்து ஒரு 10-20 டைம்ஸ் வந்து கண்டிப்பாக பெட்டராக இருக்கும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த டைம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறையா அடுத்தடுத்த வீடியோலாம் வந்து அப்கிரேட்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதெல்லாம் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கம்மிங் வீக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நிறையா வீடியோஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு ஸ்டே டியூன், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லா வீடியோஸுமே வந்து வந்துட்டுருக்கு. இதோட எல்லா ப்ளேபேக்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கொண்டு வரேன். நீங்கள் எதுவும் வந்து இவன் என்ன டிஸ்கை மட்டும் காமிக்கிறான், அதை போட்டு காமிக்க மாட்டேறான், ப்ளேபேக் பண்ணி காமிக்க மாட்டேறான்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதை பற்றின அதுவும் நான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது ப்ளேபேக் வீடியோ எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. அதே மாதிரி புதுசாக நிறையா விஷயம் வந்து நிறையா இப்போது ஒரு சில டிஸ்கெல்லாம் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியுமே நான் வந்து கொஞ்சம் பேசுகிறேன். அதே மாதிரி நான் வந்து
இன்னொரு ஒரு டைப் ஆஃப் டிஸ்க்கை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றின வீடியோவும் வந்துட்டுருக்கு. அந்த டிஸ்க் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசவே இல்லை. நிறைய டெக் சேனல்ஸே வந்து அதை பற்றி பேசலை. இதெல்லாம் வந்து இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து எப்படி வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் பேசினா மேபி வந்து டெக் சேனல்ஸ் இதை இன்னும் டெப்த்தாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசுவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அதை பற்றின விஷயமும் நான் வந்து பேசுகிறேன். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.